எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மலையில வந்து எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க இந்த ப்ரெஸ் மீட்காக. தேங்க்யூ. இந்த 2 decades ஆகலைங்க, இன்னும் கேட்கவே இல்லை. அவங்க 17 years சைல்டு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அதை பற்றி சொல்லணும்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது. ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் 2 பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பாபி பாலச்சந்தர் அவர் பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் எவ்வளோ பிஸின்னு யூஎஸ்ல பார்த்தேன் நான். ஒரு அப்பாயின்மெண்ட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. அவர் வந்து தமிழில் வந்து நிறைய படம் எடுக்கணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி ட்ரஸ்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து. அண்டு இங்கே டோட்டலாக எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார், அவர் தான் பிடிஜி எல்லாமே இங்கே சென்னை இதுக்கு. ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இமான் சார் பிஸி ஸ்கெட்யூல் நினைக்கிறேன், இன்னைக்கு வர முடியல சார்னால. அண்ட் தேங்க்யூ அதுல்யா. மணி ஒரு ஒரு பிரதர் இப்போ எனக்கு புதுசா. சூர்யா கணபதி இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஒரு 10 minutes ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்காரு எனக்கு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சாம் சார், அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும், நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்ட இருந்து. எனக்கு ஒரு 1 day தான் இருந்துச்சு, 1 day ஆஃப் டே தான் இருந்துச்சு, மிச்சம் வேற காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட. தேங்க்யூ சார். வேற யாராவது? அண்ட் இதில் நடித்த ஆனந்தாஜ் சார், எங்கள் அண்ணன் சுனில், ஜான் விஜய், ரிடன் கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார், எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே சீனியர்ஸு. அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங் பண்ணியிருக்காரு, 2 சாங்கு. இந்த காமெடி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ½ day மேலே ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பின்னு சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி, ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டு லைட்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபில்ம் இது. ஸோ June 20th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஜாலியான படம். இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோட வந்து எல்லாரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஃபன்னான படம் அது. ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது. June 20th ஆவலை நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. நன்றி. தம்பி இருக்கிற படத்தெல்லாம் நான் இருப்பான்னு அடம் பிடிக்கிறாரா, இல்லை நீங்க அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆயிட்டான். தெரியல, ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பெருசுல வந்துட்டு 2 பேரும் பயங்கர ஈக்குவலா. அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மா அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட். நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை சார், அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமெண்டேஷன் சைட்ல எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிட்டு இருக்கேன் அவங்க கூட. அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்க ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த 1 ரூபா காயினை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்றது, டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆயிடாது. அது இல்லையா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட் இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதோ ஒன்று சொல்லுங்க. அந்த 1 ரூபாய் காயின்